வணக்கங்க. ஆக்சுவலா இன்னைக்கு கஸ்டமர் கால் பண்ணி என்ன கூப்பிட்டுருந்தாங்க. என்ன ப்ராப்ளம்னு பார்த்துருந்தீங்கன்னா, 3 ஃபேஸ்ல ஒரு ஃபேஸ் வரல. ஆக்சுவலா அவங்க என்கிட்ட சொன்ன கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் ஓடல, ஃப்ரிட்ஜ் ஓடல, சில லைன்லாம் எடுக்கலன்னோனே நான் கரெக்ட்டா சொல்லிட்டேன். ஒரு லைன் வரல அப்படின்ட்டு. நான் மெயின்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது RYBல பி சப்ளை வரல. பி ஃபேஸ் வரல. கஸ்டமர் வீட்ல ரோட்டரி சுவிட்ச், செலக்டர் சுவிட்ச் போட்டுருக்கிறதுனால ப்ராப்ளமே கிடையாது. நம்ம என்ன இது RYB. R 1லயும் Y Bலயும் பி ஆர் ஒய் 2லயும் பி 3லயும் இருக்கு. இப்போ பி சப்ளை இல்ல. நம்ம இந்த ரெண்டுலயுமே சப்ளை இருக்கிறதுனால இந்த செலக்டர் சுவிட்சை ரெண்டுலயும் ஒண்ணுலயும் திருப்பினீங்கன்னா கண்டிப்பா லோடு ஷேர் ஆகும். இப்போ நம்மளுக்கு லோடு ஷேர் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ் ஆன் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா சவுண்ட் கேட்டுச்சா? இப்படிதான் ரோட்டரி சுவிட்ச் யூஸ் பண்ணணும். இதுவே ஆர்ல சப்ளை வரலன்னா இந்த ஒய்யும் பிலையும் ஏதாவது ஒரு பக்கத்துல ரோட்டரி சுவிட்ச் நீங்க செலக்ட் பண்ணி வச்சீங்கன்னா சப்ளை ஷேர் ஆகும். இதுதான் ரோட்டரி சுவிட்சோடைய ஃபங்க்ஷன். அதாவது இந்த 3 ஃபேஸுக்கு நம்ம எதுக்கு இந்த ரோட்டரி சுவிட்ச் போடுறோன்றதுடைய ஒரு மெயினான ஒரு விஷயமே இதுதான். இதுக்காக தான் நம்ம போடுறோமே.